ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணப்படும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஏசப்பாவோட கிருபையை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு ஏசப்பாவோட கண்களால் கிருபை கிடைச்சது? கரெக்டாக சொல்கிறீங்களே, நோவா தாத்தாக்கு. ஏசப்பாவோட கிருபை நம்ம மேலே எப்பயோ இருந்துச்சுன்னா நம்ம எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய முடியும். நம்மளுக்கு ஒரு மேலே பலவீனமாக இருக்க முடியாது. ஏசப்பா நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா நம்மளை துதிக்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு ஒரு கிருபை கொடுப்பாங்க. ஏசப்பாவோட கிருபை நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்மளை வழி நடத்தும். குறிப்பா ஏசப்பா நம்ம தாழ்மையாக இருக்கும்போது நம்மளுக்கு கிருபை அளிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு நாளும் வெறுப்பதோ நிர்மூலம் ஆகாத இருப்பதோ அவரோட சுத்த கிருபையினால தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவோட கிருபை நம்மளுக்கு கிடைச்சா எத்தனை விதமான ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த கிருபையை நான் முழுக்க ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா உங்கள் கிருபை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கான கிருபை இன்னைக்கு ஏசப்பா கிட்ட கேட்டு அறிக்கை செஞ்சுக்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க கிருபையை பற்றி. ஏசப்பா எங்கள் எல்லாத்துக்கும் கிருபையை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. உங்கள் கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ஏசப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜெசி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.